சந்தோஷமோ. நான் இப்போ எவ்வளவோ நிறையா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன், கிடைக்கல. இந்த பாட்டு என்ன அந்த இட்லி கடை கூட்டிகிட்டு போகும். இப்போ நம்ம அந்த இட்லி கடைக்கு போனால் எப்படி இருக்கும்? அந்த இட்லி கடையை வச்சே நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது அந்த கடை மட்டும் கிடையாது, அந்த கிராமத்தில் என் மனசை கவர்ந்த, என்னை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்கள், உண்மை கதாபாத்திரங்களும், சென்னை நாங்கள் வந்ததுக்கப்புறம் என் மனசில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு சில உண்மை கதாபாத்திரங்களையும் வச்சு கற்பனையான கதை இந்த இட்லி கடை. எப்படி ஒரு பறவை கூட்டிலேருந்து இற தேடி எந்த திசைக்கு போனாலும் திரும்பி கரெக்டாக அதே கூட்டுக்கு வருதோ, வாழ்க்கையை தேடி நம்ம எந்த திசைக்கு போனாலும் வந்த வழியையும் வாழ்ந்த வாழ்க்கையும் என்னைக்கும் மறக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த இட்லி கடை. சார், இப்போ நிறைய விஷயங்கள் படத்தில் நாங்கள் உங்களை பார்க்குறோம், ரசிக்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறப்போ ஓஜி ஓஜி அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி உங்கள் ஆக்டிங்க்கு நாங்கள் மிகப்பெரிய ஃபேனோ, உங்களோட ஃபங்குக்கும் சில டைம் நாங்கள் பயங்கரமாக ரசிப்போம். ஓஜி ஃபங்க் பாருங்க சார், உங்களோட ஃபங்க் ஸ்டைலுக்கு, இந்த ஓஜி ஃபங்குக்கு தனுஷ் சார் என்ன சொல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார்? இல்லை, நம்ம கொஞ்சம் சுமார் மூஞ்சி தான், நம்ம முகத்துக்கு ஒரு சார் இதெல்லாம் நம்ப முடியாது. ஏத்துக்க, அங்க பாருங்க எல்லோ சட்டை, ஏத்துக்க முடியாதுங்கறாரு. ஒரு சில ஹேர் ஸ்டைல் தான் ஸ்டாகும், அதனால அப்போ வச்சுக்கிட்டது. பசங்க ஆசைப்பட்ட திருப்பி வைக்க வேண்டியதான். சார், நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப அது வச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பொல்லாதவன் தான் நினைக்கிறேன் முதல் படம். இஃப் ஐம் நாட் ராங், தெரியல. பொல்லாதவன் தான் நினைக்கிறேன். இல்லையா? இல்ல நான் கேக்குறேன் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி. இல்ல இல்ல இல்ல. ஓகே, அவர் வச்சிருக்காரு பாருங்க ஃபங்க். அழகா இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஃபங்க் உங்களுக்கு. பாருங்க, இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து, உங்களோட இந்த க்ளோஸ் அப் எல்லாம் எடுத்து சோனியா பாட்டு போட்டு ஃபுல்லா அதுல தான் ரீல்ஸ் என்ன இல்லங்க, நம்மள வீடியோ எடுக்கவே இல்ல. ஐயோ, எடுங்க ரெடி ஆயிட்டார் சார். எடுங்க நல்ல நீங்க எடுங்க. நெக்ஸ்ட் துரோகம் பழகிச்சு. ஹேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்டே இல்லைங்க ஆக்சுவலாக. அது வந்து அப்படி யாருமே கிடையாது. எல்லாரும் எல்லா படமும் பார்ப்பாங்க. யார் ஹேட்டர்ஸ்னால் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? அப்படி யாருமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் அவங்களுடைய சர்வைவலுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு 30 பேர் ஒரு 300 ஐடியா வச்சுட்டு பரப்புறது தான் ஹேட்டுங்கிறது. அதனால ஒன்றுமே இல்லை. அந்த 30 பேரை போய் படம் பார்ப்பாங்க, அவங்களே படம் நல்லா இருக்குன்னு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற. நம்ம பசங்க களத்தில் இறங்கி களை கட்டுவாங்க. இட்லி கடை அது என்ன? இட்லி கடை அது என்ன டைட்டில்? இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒரு டைட்டில் வச்சிருக்கலாமே. பொதுவாக ஒரு படத்தில், ஒரு சில படங்களில் அந்த ஹீரோவோட பேரே டைட்டிலாக வைப்பாங்க, இந்த ராயன் அந்த மாதிரி. இந்த படத்தோட ஹீரோ இந்த இட்லி கடை தான், அதனால தான் அந்த டைட்டில் இட்லி கடை அப்படிங்கிற டைட்டில். சரி, ஒரு இட்லி கடையை வச்சு படம் பண்ணோம் அப்படின்னு ஏன் தோணுச்சு அப்படின்னா, நான் ஸ்ரேயஸ் அப்புறம் என் கூட அஸ்வத்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். நாங்கள் எல்லோரும் ஒரு மீட்டிங்காக ஃபாரின் போயிருந்தோம். மீட்டிங் முடிஞ்சோன்னா அவங்க எல்லாம் அப்படியே டின்னர் வெளில போயிட்டாங்க. நான் கிளம்புறேன், ரூமுக்கு வந்துட்டேன். தனியாக என் ரூமில் இருந்தேன். எல்லாரையும் போல் நான் தனியாக இருக்கும்போது என்னோட கம்பெனி இளையராஜா சார் பாட்டு தான். ஒரு இளையராஜா சார் பாட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஒரு அழகான பாட்டு. நான் எரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்து இருந்து ஏந்தி இழைக்க காத்திருந்தேன், காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல அப்படின்னு ஒரு பாட்டு. வீட்டில் போய் இந்த பாட்டெலாம் கேளுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு சில பாடல்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்துக்கு நம்மளை அதை கூட்டிகிட்டு போகும். குழந்தை பருவத்துக்கோ இல்லை ஸ்கூல் டைமுக்கோ காலேஜ் டைமுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகத்தை கொடுக்குற ஒரு சக்தி ஒரு சில பாடல்களுக்கு இருக்கும். இந்த பாடல் என்ன? என்னோட சின்ன வயசில், நான் சொல்கிறது ஒரு 8 வயசு 9 வயசில் என்னுடைய அம்மா சம்மர் வெக்கேஷன் ஆனால் அவங்களுடைய கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அங்கே ஒரு 2-2.5 மாதம் இருப்போம். அந்த கிராமத்துக்கும் அங்கே இருக்கிற என்னோடய பாட்டி வீட்டுக்கும் இந்த பாட்டு என்னை கூட்டிகிட்டு போச்சு. அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு மெயின் ரோடு இருக்கும், 2 பஸ் தான் வந்து போகும், ஒரே ஒரு கடை, அது ஒரு இட்லி கடை. எனக்கு தினம் அந்த இட்லி கடையில் எப்படியாவது இட்லி சாப்பிடணும். என் சைல்டுஹுட்டில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த இட்லி கடை. எப்படியாவது டெய்லி அங்கே இட்லி சாப்பிடணும். ஆனால் கையில் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே காலையில் போய் வயலில் இறங்கி பூ பறிக்க சொல்லுவாங்க. பூ பறித்து கொடுத்தோன்னா எவ்வளோ பூ பறித்து கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த கூலி. ஸோ நான், என் அக்கா 2 பேர், என் கசின்ஸ் ஒரு 4-5 பேர் எல்லாரும் காலங்காத்தால் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த வயலுக்கு போவோம். அங்கே போய் இறங்கி பூ பறிப்போம். எவ்வளோ முடியுமோ 2-2.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பறிக்கிறது. 2 மணி நேரம் பறித்து முடித்தா ஆளுக்கு ஒரு 2 ரூபாய் 2 ரூபாய் கிடைக்கும். அந்த 2 ரூபாய் 2 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு தோட்டத்துக்கு போவோம். அந்த தோட்டத்தில் ஒரு பம்பு செட்டில் இறங்குவோம். அங்கே ஒரு தொட்டி இருக்கும், ஏட்டையா தோட்டம்னு ஒரு தோட்டம். அந்த தொட்டிக்குள்ளே இறங்குவோம். ஆசை தீர அங்கே ஒரு ஆட்டத்தை போடுவோம். குளிச்சுட்டு அந்த துண்டை கட்டிக்கிட்டு அந்த துண்டோடு அந்த மெயின் ரோட்டில் அப்படியே தக் லைஃபாக நடந்து வருது, அப்படியே நடந்து வருவோம். நடந்து வந்து அந்த கடைக்குள்ளே போயிட்டு அந்த மர பெஞ்சில் உக்காந்துட்டு அந்த 2 ரூபாய்க்கு 4 இட்லி 5 இட்லி ஏதாவது வரும். உழைச்சி சாப்பிட்ட அந்த 4 இட்லி 5 இட்லியில் கிடைச்ச டேஸ்ட்டும் நிம்மதியும்